உமா அம்மா என்ன கரெக்ட் வா ஆஸ்பத்திரி போவோம். அடி என்ன படிச்சி இப்போ என்ன பண்ணுது? இது வந்து சட்டி தாண்டி. என்ன தம்பி? என்னமா? இது நம்ம சட்டில. அது எல்லாம் அப்படி தான் நடக்குது. அதனால இந்த சட்டியை அந்த கிளாஸை கல்யாணம் பண்ணலாம்டி. மனசு தாண்டி யார் குடிச்சு பேப்பாவோ. உங்களுக்கு தெரியல. அதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓடி இல்ல மணி ஓடுங்க. எல்லா பிள்ளைங்க கிட்ட ஜெயலலிதா லட்டு கொடுப்பா எல்லாரும் பார்த்தா. இந்த ஜெயலலிதா போறாங்க. நான் சொல்லுவேன். எனக்கு நீங்க ஐயோ ஐயோ யோ ஐயோ உமா ராஜு என்ன ராஜு எத்தனை அடி போத உமா என்ன உமா இவளுக்கு தலையில தான் அடிபட்டுச்சு என்னமோ கால் நொடிச்சு போன மாதிரி இப்ப தூக்கிட்டு வரீங்க அது வந்து உமா தலை கிறுகிறுன்னு வருதுன்னா உமா அதான் தூக்கிட்டு வந்தேன். பாவம் எங்கேயும் லாந்தி விழுந்துப்படாது பத்தியா? ஏற்கனவே அடிபட்டு இருக்கு. ஆமா உமா அடிபட்டதுல தலையில தலை ஒரு மாதிரி கிறுகிறுன்னு தலை சுத்திட்டே இருக்கு சுத்தம் சுத்தம் ரெண்டாயிரம் பைக்ல தான போனீங்க இப்போ எதுக்கு இப்படி கைட்ட ஆங்கள தூக்கிட்டு வரா பைக் எங்க என்னன்னு தெரியல, முக்கு தெருக்கிட்ட பைக் நின்னு போச்சு. அதான் அதை அங்கேயே விட்டுட்டு இவளை வீட்டுல விட்டு போலான்ட்டு வந்தேன். முக்கத்தரல இருந்து இந்த வீடு வரைக்கும் உனக்கு தனியா வர தெரியாது என்ன தலை கிறுகிறுன்னு வந்தது உமா அதான் ராஜேஷ் கூட்டி வந்தேன். ராஜேஷ் தான் எனக்கு இங்க இருக்கிறதுல பெஸ்ட் ஃப்ரெண்ட். வர இவர் கிட்ட இருந்தா உனக்கு எல்லாம் வரும். தலை சுத்திரும் மண்டையில அடிபட்டுரும். மத்த நேரம் மட்டும் ஸ்கூட்டி எடுத்து இந்த உலகத்தையே சுத்தி வர மாதிரி பறப்பா. தலைய காமி பாப்போம். இந்த பேண்டேஜ் மாட்ட ரெண்டேரம் பைக் எடுத்து ஆஸ்பத்திரி வரை போயிருக்கியே. உமா என்ன உமா இந்த அடிக்கு எவனாவது ஆஸ்பத்திரி கூட்டி போவானா? மஞ்சள் எடுத்து தலையில அப்பி வச்சிருந்தாலே சரியா இருக்கும். நீ சும்மா இரு உமா. டாக்டர்லாம் அவ்வளவு பத்திரிப்பி கட்டுப்பட்டவ தெரியுமா? இந்த அடிக்கு டாக்டர் பதறனா வேணா? ஆஹா பலியாடி சிக்குச்சி. இன்னைக்கு இவள மொங்க போட்ட வேண்டியதான்டி சந்தோஷத்துல பேண்டேஜ் போட்டு போவா. ரெண்டு பேண்டேஜ் வாங்கி கிராஸா ஒட்டியதுக்கு போயிருக்காவ ஆஸ்பத்திரிக்கு. உமா நீ ரொம்ப தப்பா பேசுறா. பாவம் அவளுக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும் தெரியுமா? யாருனால இவளுக்கு அடிபட்டுச்சுன்னு தெரியல. அது முதல்ல கண்டுபிடிக்கிட்டு அப்புறம் இருக்கு. ஆமா ராஜு யாரை நீ அடிச்சாவளோ அவில நான் சும்மா விட மாட்டேன். ஐயோ நம்மளால தான் அடிபட்டு தெரிஞ்சுனா ரெண்டு பேரும் சேர்ந்து லாடுங்கிடுறோம் போலயே. என்னாச்சுமா? ஒண்ணு இல்லங்க ஒண்ணு இல்ல. பாவம் கீதா கீதா போ வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடு. சரி உமா நான் வரேன். ஏய் உமா வழி விடு. நீ எங்க போற? கீதா வீட்டுல விட்டு வரேன். ஏன் அவளுக்கு இங்க இருந்தா வீட்டுக்கு போக தெரியாதா? இந்த நாலு படி எடுத்து வச்சா வீடு. அடிபட்டுருக்கல உமா. அந்த அளவுக்குலாம் ஒண்ணும் அடிபடல. சும்மா ரெண்டு பேண்டேஜ ஒட்டிக்கிட்டு அடிபட்டிருக்குன்ட்டு. நீ ஏன் தான் இப்படி இருக்கியோ? முதல்ல நீ மாறி வரவு நான் மாறியே. சை ஏய் எங்க போற? நம்ம வீட்டுக்கு நாம போறேன் வா. அப்போ சரி. இக்கா சொல்லு பரிமளா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்க்கா. என்ன இந்த பக்கம் போயிட்டு இருக்கியா அதுவும் தனியா? ஒரு மாதிரி ஆளும் அசந்தாப்ல இருக்கியே. ஆமா பரிமளா ஒரே தலைவலி பாத்துக்க. அதான் மாத்திரை வாங்கலாம்னு போயிட்டு இருக்கேன். பாவம் தாக்கா நீங்க. மவன் கல்யாணம் நின்னா யாருக்கு தான் வருத்தமா இருக்காது. அதான் யோசிச்சு தலைவலி வந்துட்டு போல. ஐயா அப்படி இல்ல. இருக்கட்டும்க்கா. எனக்கு தெரியாதா? பாவம் நீங்க. முத ரெண்டு பையன்களுக்கும் நல்லா கல்யாணம் பண்ணி வச்சிட்டியே. இப்போ உங்க மூணாவது பையனுக்கு கல்யாணமே கூடி வர மாட்டேங்குன்னு எல்லா பொண்ணும் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுதாமே. ஊருக்குள்ள எல்லாரும் பேசிக்கிட்டாவக்கா. ரெண்டு பிள்ளைகளும் இந்த பையனை வேண்டாம்னு சொல்லிட்டு ஏதாவது குறை இருக்குமோ அப்படின்ட்டு. குறை இருக்குமா? ஏன் அவனுக்கு ஒரு குறையும் கிடையாது. கோபப்படாதீக்கா. ஊர்ல அப்படி பேசிக்கிட்டாவன்னு சொன்னேன். சரி பரிமளா யார் எப்படி பேசுவான்னு எனக்கு தெரியும். என் மவனுக்கு பாரு வர்ற 6 மாசத்துக்குள்ள கல்யாணம் முடிச்சு வைக்கேனா இல்லையான்ட்டு இந்த ஊர்ல எல்லாரும் மூக்கு மேல விரல வச்சு பாக்குற அளவுக்கு ஜாம் ஜாம் கல்யாணத்தை நடத்துவேன். சரிக்கா நல்லது நடந்தா நல்லது தானே. நான் வரேன். ஊர்ல எல்லாம் பேசியேன்னு சொல்லிட்டு மனசுல எல்லா கேள்வியும் இவளே கேட்டுறது. என்னாச்சுமா? ஏன் புலம்பிட்டு இருக்கிய? இந்த ஊர்ல எல்லாரும் நம்ம தம்பிக்கு ஏதோ குறை இருக்குன்னு சொல்லல்வல. என் மூஞ்சி முன்னாடி எப்படி பேசியால்வே? மூஞ்சிக்கு பார்த்தால என்னென்ன பேசுவால்வே? வர 6 மாசத்துக்குள்ள அவனுக்கு கல்யாணம் முடிச்சாவனால எப்படியும்? யார் இவன் இந்த திவ்யா தான கெட்டுவேன்னு சொல்றான். வா அந்த திவ்யா பிள்ளை வீட்டுக்கு போய் பொண்ணு கேட்டு வருவோம். எம்மா அவசரப்பட்டு எதுவும் செஞ்சிடாதீமா. இப்பதான் அந்த திவ்யா பிள்ளைட்ட பேச ஆரம்பிச்சிருக்கான். அந்த பிள்ளை மனசுல என்ன இருக்குன்னு தெரியட்டு அப்புறமா நம்ம பொண்ணு கேட்க போவோம். சும்மா ஒழுங்கா பேசாம ரெண்டு வீட்டுக்கு இப்படிதான் பொண்ணு கேட்க போறோம்னு போய் அசிங்கப்பட்டு வந்தது போதாதா? ஆமால நீ சொல்றதும் சரிதான். எப்படியாவது இவனுக்கு நல்லபடியா அந்த பிள்ளைய கல்யாணம் முடிச்சு வச்சிரணும்ல. நீதான் பொறுப்பு. நீங்க கவலைப்படாதீமா, நான் எல்லாம் பாத்துக்கிட்டீங்க சரியா? எங்க என்ன ஏங்க ரொம்ப பிஸியா இருக்கீங்களோ? பார்த்த தெரியலையா? யாங்க இப்படி பண்றீங்க? இப்பலாம் நீங்க என்கிட்ட பேசவே மாட்டேங்கீங்க. உன்கிட்ட பேசினாத உடனே சண்டை வந்துருத. மனுஷன் பேச முடியுமா உன்கிட்ட? அத்தா உமா எனக்கு ரொம்ப வேலை இருக்கு, டிஸ்டர்ப் பண்ணாத. ஏன் அத்தா இப்படி பண்றீங்க? நான் கூட கொஞ்ச நேரம் பேசலாம்ல. ஹலோ. இல்ல இல்ல உனக்காண்டி எப்போ நான் ஃப்ரீ தான். சொல்லு சாப்பிட்டியா? கண்டிப்பா வேலை கடுக்கு வேலை. அத நான் பெற பாத்துக்கிடுவேன். நீ பேசு. ஆமா இதுதான் ஸ்பெஷலா செஞ்சேன். ஓகே வாயிலுவ உட்காரிலுவ. ஏன் மூஞ்சி இப்படி தொங்கி போய் கிடக்கு? என்ன தக்கா சொல்ல எல்லாம் அந்த கீதாவையும் வீட்டாலையும் நடந்துதான். எம்மா நீ என்ன அந்த பேச்ச விடலையா? எப்படிதான் விட? இப்பதான் வேலை பார்த்துட்டு இருந்தாவோ. சரி நம்ம போய் நல்லா பேசுவோம். ஒரு 4 வார்த்தை கிட்ட போய் உட்கார்ந்து பேசினீக்கா கண்டுவிடவே இல்ல. அப்புறம் போன் வந்துச்சு. அந்த போனை எடுத்து என்ன சிரிச்சு பேசுறாருங்க. அப்புறம் சரி போன் பேசிட்டு நம்மளாச்சும் இங்க வருவோம்னு உங்க வீட்டுக்கு வர வழியில பார்த்தா அந்த கீதாவும் யார்கிட்டயோ சிரிச்சு பேசிட்டு இருக்காக்கா.
பேச போறான். வேற யார்கிட்டயாவது பேசிட்டு இருப்பானா இருக்குமா? இல்லக்கா எனக்கு ஒரே டவுட்டா இருக்கு. எம்மா நீயும் டவுட்டும். கீதாக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆயிட்டுன்னு சொன்னல்ல. அப்ப புருஷன்ட்ட பேசிட்டு இருப்பாளா இருக்கும். நீ சும்மா எதுவும் சொல்லாத. ஆமா என்னக்கா கீதாக்கு கல்யாணம் ஆயிட்டுன்னு அத மறந்தே போயிட்டு பாத்துடுங்க. அதுக்கு தான் அப்படி சந்தேகப்பட்டு அலையறியோ? கீதாக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிட்டுன்னு அவளே சொல்லிட்டா. வேற எப்படி அவ ராஜேஷ் பேசுவா? இருந்தாலும் எனக்கு ஒரே டவுட்டா இருக்குக்கா. எப்படியாவது இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டியே ஆவணும். இந்த பிரச்சனைக்கு முடிவு கட்டணும்னா கீதாட புருஷன் வந்தாதான் முடியும். ஆமா என்னக்கா கீதா புருஷன் வந்தா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சு. அவளும் புருஷன் வந்துட்டாருன்னா அடக்க ஒடுக்கமா இருப்பா. என் வீட்டாலும் அந்த பக்கம் போக பத்தி யோசிக்கும். ரெண்டே ஃப்ரெண்ட் சொல்லி ஊர் சுத்த மாட்டாவ. ஆமா ஆனா இந்த கீதா புருஷன் எங்க கிடக்கான்னு யாருக்கு தெரியும்? அவன் பேர் கூட நமக்கு தெரியாது. ஏக்கா ஏக்கா நீங்க தான் எப்படியாவது கீதா புருஷனை கண்டுபிடிக்க உதவி பண்ணுங்கக்கா. நான் என்னடி செய்ய? ஏக்கா நீங்க நினைச்சா என்னனாலும் செய்ய முடியும்க்கா. உங்களை மாதிரி அறிவு இந்த ஊர்ல யாராச்சும் உண்டா? அறிவு அழகு திறமைன்னு எல்லாம் கலந்து கலவையாக்கும் நீங்க. சகலகல வல்லவி. அது என்னமோ உண்மைதான். அப்புறம் என்னக்கா கண்டிப்பா என்ன ஒரே வாரத்துல கீதா புருஷனை நம்ம கண்டுபிடிச்சே ஆவணும். சரி நீ இவ்ளோ சொல்ற பாப்போம். திவ்யா நில்லு திவ்யா. ஏன் என்கிட்ட பேசாம போறா? நான் என்ன பேச உங்ககிட்ட? நான் எதை பத்தி பேச போறேன்னு உனக்கு தெரியாதா? நம்ம கல்யாணத்தை பத்தி தான். அதான் நான் சொல்லிட்டேன்ல சோனியா. சோனியா பத்தி எல்லாம் பேசாத. அவ உன் ஃப்ரெண்டு. உன் வாழ்க்கையில நீ கல்யாணம் பண்ணணுமா பண்ணக்கூடாதா, யார கல்யாணம் பண்ணுங்கிற டிசிஷன் அவ எடுக்க கூடாது. நேத்தே உனக்கும் என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சுட்டு, அதனால இனிமே சோனியாவை காரணம் காட்டி கல்யாணம் வேண்டாம்னு சொல்லாது. என்ன பாத்துக்கிட்டே இருக்கா? நான் எங்க அப்பா பாக்குற பையனை தான் கல்யாணம் பண்ணுவேன். அப்போ உங்க அப்பா என்னை பார்த்து சரின்னு சொல்லிட்டா கல்யாணம் பண்ணிக்கிடுவியா? அவங்க சொல்லட்டும் அப்புறம் பாப்போம். சரியான கள்ளி திவ்யா நீ. அந்த பக்கம் திரும்பி சிரிக்கிறது தெரியுது. ஏ பாத்து போ. நாளைக்கு எங்க அம்மா உங்க அப்பாட்ட வந்து பேச சொல்லி. கடவுளே ஏக்கா ஆல் தி பெஸ்ட். எப்படியாவது விசாரிச்சு உண்மையெல்லாம் வாங்கிருங்க. கண்டிப்பா எனக்கு இருக்குறதே ஒரு சிஐடி மூளை. அத வச்சு பாரு எப்படி போட்டு வாங்கியேன்ட்டு. அதனால எனக்கு உங்களை அனுப்புறேன். போங்க நான் இந்த கதவு கிட்ட யாருக்கும் தெரியாம நின்னு பாத்து கேட்டிட்டு இருக்கேன். சரி கீதா வாங்க வசந்தா அக்கா வாங்க உட்காருங்க. இருக்கட்டும் கீதா நீ எப்படி இருக்கான்னு தான் பாத்துட்டு போக வந்தேன். தலையில அடிபட்டு பாத்தியா? பரவாயில்லக்கா. நல்ல அடின்னு ரொம்ப வலிக்கோ? இல்லக்கா இப்ப பரவாயில்ல. மாத்திரை தந்தாவல்ல டாக்டர் அது போட்ட பிறகு வலி எவ்வளவு தெரியல. பாவம் பத்தியா நீ தனியா அடந்து எல்லாம் செய்யணும். அதான் வந்தேன். ஆமா கீதா உன் வீட்டாரு எங்க இருக்காவ? வெளிநாட்டுல இருக்காவளோ? திடீர்னு ஏன் இந்த அக்கா வந்து உன் வீட்டார பத்தி சொல்லுன்னு கேக்கு? நம்மளுக்கு தான் இன்னும் கல்யாணமே ஆவலையே. அது இப்ப சொல்லவும் முடியாது. நம்மளே கல்யாணம் ஆயிட்டுன்னு போய் சொல்லி வச்சிருக்கோம். எதையாவது சொல்லுவோம். ஏன்க்கா கேக்கிய? பாவம் நீ தனியா கிடந்து கஷ்டப்படுற பத்தியா? அதான் அதில ஒத்தாசி கூப்பிட்டு விடலான்ட்டு. அப்படிலாம் ஒண்ணு இல்லக்கா நானே எல்லாம் பாத்துக்கிடுவேன். அப்படிலாம் சொல்லக்கூடாது. வெளிநாட்டுல இருக்காவளோ? வெளிநாட்டுலனா சம்பளம் அதிகமா இருக்குமா இருக்கும். என்ன எவ்வளவு சம்பாதிக்காவ? ஒரு 2 லட்சம் போல சம்பாதிப்பாவளா மாசம்? இந்த நாலு முடி வேற ஒண்ணு. புருஷன் எங்க இருக்கான்னு கேட்க சொன்னா எவ்வளவு சம்பாதிக்காருன்னு கேட்டிட்டு இருக்கு. லூஸ் இது புத்தி இது விட்டே போவாதப்பா. இல்லக்கா இந்தியால தான் இருக்காவ. அப்படியா? இத்தனை நாள் இது தெரியாம போச்சு பத்தியா? எந்த ஊர்ல இருக்காவ? ஆமா உன் ஆளு பேர் என்ன? இப்ப பேர்லாம் எதுக்குக்கா? சரி சரி கூச்சப்படியா போல. ஆமா உன் வீட்டாளு பாக்க எப்படி? நல்ல ஹைட்டா இருப்பாவளா இல்ல கட்டையா இருப்பாவளா? ஏன் வளத்தி கரெக்டா இருப்பாவக்கா? அவில்க்கு ஒண்ணு மாதிரி மஞ்சள் கலர் முடி தானோ இல்ல கருப்பா இருக்குமா? கருப்பு கலர் தான்க்கா. நான் தான் என் முடி ஸ்டைலா இருக்கட்டுமேனு கலர் பண்ணிருக்கேன். என்ன வீட்டாள பத்தி கொஞ்சம் சொல்லு கீதா. ஏன் இப்படி இருக்கா? நாங்களும் தெரிஞ்சுக்கிடுவோம்ல. என்னக்கா சொல்ல? அவங்க அவ்வளவு அழகா இருப்பாங்க. ஹீரோ மாதிரி. நல்ல வட்ட முகமா குண்டு குண்டு கண்ணு. எப்பவும் நல்ல அழகா Dress பண்ணிருப்பாங்க. கோட் சூட்லாம் போட்டு டிப் டாப்பா. பிசினஸ்மேன் பாத்தீங்களா? அப்புறம் எப்போ இனி ஆசியா கீது கீதுன்னு கூப்பிட்டே இருப்பாங்க. இவ சொல்லியதெல்லாம் பார்த்தா. வணக்கம் சொந்தங்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அப்புறம் மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. அடுத்த வீடியோ வெள்ளிக்கிழமை அதாவது